பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாவக்காய் 2 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இதுக்கு பண்ண வேண்டியதில்லை. வடக்கல் வச்சு வெறும் வடக்கல்ல பாவக்காய் போட்டு நல்லா கிளறுன்னு கிளறுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கலாம். கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கணும். ஒரு அரை அளவுக்கு ஹாஃப் அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போட்டு மறுபடியும் நல்லா வணக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் பாவக்காய். இப்போ வந்துட்டு மிளகாய்த்தூள், காரத்துக்காக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணதும் நல்லா வணங்கி வந்துடும். பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட், அவ்வளோதான். இப்போ தேங்காய் பூ பிடிச்சிருந்த தேங்காய் பூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சுவையான ஹெல்த்தியான பாவக்காய் பொரியல் ரெடி. நல்லா ஒரு பருப்பு சாதத்து கூட இந்த பாவக்காய் பொரியல் சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கசப்பு இதெல்லாம் எதுவும் தெரியாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.